Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஏரியா அண்ட் வால்யூம்க்கான ராம்பஸ் சாய் சதுரம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த தடவை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் 2.2 சம்மந்தப்பட்ட சம்ஸும் அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக தான் நம்ம ராம்பஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 2.6 பார்த்தாலாங்களா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஹூஸ் சைடு இஸ் 17 சென்டிமீட்டர் அந்த ஹைட் இஸ் 8 சென்டிமீட்டர். பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. ஸோ பேரலோகிராம்க்கு என்ன பார்த்தோம்? பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா B into H பார்த்தோமா? ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே சாய் சதுரத்துக்கும் ராம்பஸ்க்கும். ஓகேங்களா? அப்போ A = B into H. அடிப்பக்கம் பேஸ் வந்து 17 கொடுத்துட்டாங்க, உயரம் வந்து 8 கொடுத்துட்டாங்க. அப்போது 17 into 8 மல்டிபிள் பண்ணிடுவோமா? ஸோ 8 7 சார் என்னங்க கிடைக்குது? ஸோ 7 7 சார்னா 49. அப்போ 8 7 சார் வந்து என்ன கிடைக்கும்? 56 கிடைக்குமா? 6 5 8 1 is 8 + 5 வந்து 13. அப்போ என்னங்க கிடைக்குது? 136 அப்படிங்கிறது கிடைக்குதா? ஓகே, இது வந்து என்னது? மீட்டரா சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோமா? கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஹேவிங் diagonals equal to 6 meter and 8 meter. 8 மீட்டர். மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு காண்க. ஸோ மூளை விட்டங்கள் டயக்னல்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுக்கணும்? கொடுத்துருக்க மதிப்புகளை D1 D2ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ராம்பஸில் எப்படி எடுக்கணும்? D1 and D2ன்னு வந்து எடுக்கணும். சரிங்களா? சரி, அப்போ இதுக்கான ஏரியா ஆஃப் த ராம்பஸ்ன்னு கேட்டுட்டு டயக்னல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, மூளை விட்டங்கள்னு கொடுத்துட்டு சாய் சதுரம்னு கேட்டாங்க அப்படின்னா D1 D2ன்னு எடுத்துகிட்டு A = 1/2 into D1 into D2ங்கிறது தான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ கொஸ்டினை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலாவை சூஸ் பண்ண போகிறோம். சரி, 1/2 into D1 எவ்வளோ? 6, D2 எத்தனை? 8. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். 1 2 is 2, 4 2s are 8. அப்போ 6 into 4 எவ்வளோ கிடைக்குது? 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? சரிங்க, அடுத்து பாருங்கள். இஃப் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஸ் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஒன் ஆஃப் த டயக்னல் இஸ் 8 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அதர் டயக்னல். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. ஸோ பரப்பளவு ஏரியா வந்து 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க, ஒரு டயக்னல் ஒரு மூலை விட்டம் D1ங்கிறது 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொன்று என்னவாக இருக்கும்? இதான் கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? A = 1/2 into D1 into D2 இல்லைங்களா? ஓகே, அப்போது A = 1/2 into D1ங்கிற இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், D2ங்கிற இடத்துல நமக்கு தெரியாது. ஸோ A வந்து இங்கே 60 தானே? ஓகேங்க. சரி, இப்போது இது என்ன பண்ணலாம்? 1 2 is 2, 4 2s are 8. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? D2 அப்படியே வச்சுட்டு 60 இங்கிட்டு இருக்கு, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 அந்த பக்கம் இறக்குறோன்னா /4ன்னு வருமா? ஓகே, இப்போ இதை 4 டேபிள் அடிச்சிடலாமா? 1 4 is 4, இங்கே 1 4 is 4, மிச்சம் 4ங்க, 5 4s are 20. அப்போ இன்னொரு டயக்னல் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன், 15 சென்டிமீட்டர். அவ்வளோதான், இது வந்து டயக்னல் தான், ஸ்கொயர் வரக்கூடாது. 15 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சா? ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எது இல்லையோ அதை மட்டும் வச்சுட்டு ஆப்போசிட் சைடு மித்த வேல்யூஸ்லாம் அனுப்பிச்சோன்னா நமக்கு அதுக்கான நம்பர் வந்து கிடச்சிருது. அவ்வளோதாங்க. ஸோ வந்து அடுத்த எக்ஸாம்பிளில் லாஸ்ட்டு சம் இது. த ஃப்ளோர் ஆஃப் அன் ஆஃபீஸ் பில்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் 200 rhombus shaped tiles and each of its length of the diagonals are 40 cm and 25 cm. Find the total cost of polishing the floor at 45 rupees per meter square. ஒரு அலுவலக கட்டட தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு 45 ரூபாய் வீதம் மொத்த செலவை காண்க. ஸோ ஒன்றுமே இல்லை, டயக்னல் மூளை விட்டங்கள் வந்து 40 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி பரப்பளவு எவ்வளோ இருக்குது, ஏரியா மொத்தம் எவ்வளோ, அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதான் ஒரு மீட்டருக்கு அவங்க பாலிஷ் பண்ணுறதுக்கு, அந்த டைல்ஸை பாலிஷ் பண்ண 45 ரூபா வாங்குறாங்க. அப்போ மொத்தமாக அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளோரை பாலிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறது ஃபஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சாதான் நம்மளால் சொல்ல முடியும் இல்லைங்களா? சரி, அப்போ ஏரியா ஆஃப் 1 டைலுங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1/2 into D1 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40, D2 வந்து 25. சரி, இதை அடித்து கொடுப்போமா? ஸோ இது வந்து 1 2 is 2, 20 2s are 40. 25 into 2னா என்னங்க வரும்? 25 into 2ங்கிறது 50ன்னு வருமா? ஸோ ஆல்ரெடி இன்னொரு 0 இருக்குது. அப்போ 25 into 20ங்கிறது 500 அப்படிங்கிறது கிடைக்கும், 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, இப்போ மொத்தமாக வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒரு டைலுக்கான பரப்பளவு பார்த்துரும். அப்போ மொத்தமாக 200 டைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 500 into 200ன்னு எடுக்கணும். சரி, 5 2s are 10. பின்னாடி ஆல்ரெடி எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 4 ஜீரோஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே நமக்கு எதுலங்க இருக்குது? சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ரேட் எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு தான் 45 ரூபா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் எதால் டிவைட் பண்ண போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா
10,000ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் 1 மீட்டர் ஸ்கொயராக நமக்கு கன்வெர்ட் ஆகும். அதனால் ஓகேங்களா? 1 2 3 4 0 சச்சா 1 2 3 4 0க்கு 1 2 3 4. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 10 மீட்டர் ஸ்கொயர். அப்போ மொத்தமாக இங்கே எவ்வளோ இருக்குது? 10 மீட்டர் ஸ்கொயர் வந்து இருக்குது. அப்போ ஒரு மீட்டருக்கு 45 ரூபா அப்படின்னா 10 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகுது? 450 ரூபா செலவாகுது. ரொம்பவே சிம்பிளான சம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு டைல்ஸ் எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைலுக்கான பரப்பளவை கண்டுபிடிச்சிடறோம். சரிங்களா? அப்போ மொத்தமாக அங்கே வந்து எவ்வளோ டைல்ஸ் இருக்குது? 200 டைல்ஸ் இருக்குது. அப்போ 200 × 500ங்கிறது எவ்வளோ கிடைக்குது? 1 10 100,000 10,000 லேக். பார்த்தீங்களா? 1 லேக் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இங்கே நமக்கு இருக்குது. சரி, நமக்கு தேவை மீட்டரில் தான் தேவை. ஏன்னா மீட்டருக்கான அமௌண்ட் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணணும்? 10,000ஆல் டிவைட் பண்ணால் தான் இது என்னவா கன்வெர்ட் ஆகும்? மீட்டராக கன்வெர்ட் ஆகும். 1 மீட்டர் வரணும்னா அதுக்குள்ளே 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணக்கப்புறம் மொத்தத்துக்கு அந்த பில்டிங்கில் எத்தனை மீட்டருக்கு டைல்ஸ் இருக்குது? 10 மீட்டருக்கு டைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு மீட்டருக்கு 45 ரூபானா 10 மீட்டருக்கு அப்வியஸாக என்ன தான் கிடைக்கும்? 450 ரூபா தான் வரும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் வந்தாச்சு. எக்ஸசைஸ் 2.2. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ராம்பஸ் ஹூஸ் பேஸ் இஸ் 14 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 9 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. ஸோ ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலே நமக்கு ஆன்சர். அவ்வளோதானா? ஸோ 9 4s are 36, 9 1 is 9 + 3 126. ஓகேங்களா? 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். அடுத்தது the area of a rhombus is 100 centimeter square and length of one of its diagonal is 8 centimeter. Find the length of the other diagonal. ஸோ ஒரு மூலை விட்டம், ஒரு diagonal கொடுத்துட்டாங்க, இன்னொன்று என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தின் அளவை காண்க. அவ்வளோதான். ஏரியா கொடுத்துட்டாங்க, ஒரு diagonal கொடுத்துருக்காங்க, இன்னொரு diagonal கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன தெரியும்? a = 1/2 × d1 × d2. சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ ஏக்கு என்ன போடணும்? 100 1/2 இன்ட்டு ஒரு டயகனல் கேட்டு இன்னொரு டயகனல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது 1 2 is 2, இது 4 2s are 8 ஆச்சுங்களா? சரிங்க, d2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 100 இருக்குது, இங்கே மேலே இருக்க 4 இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா /4ன்னு வருமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இதை 1 4 is 4, இது 2 4s are 8, மிச்சம் 2, 5 4s are 20. அவ்வளோதான். அப்போ d2 என்ன கிடைக்குது? இன்னொரு மூலை விட்டம், இன்னொரு டயகனல் 25 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்த சம் பாருங்கள். தி ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வித் சைட் 4 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 3 சென்டிமீட்டர் இஸ். பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன? ஸோ பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சிருச்சு. இதோட ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 4 × 3 = 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இதை வச்சே என்ன பண்ணலாம்? ஓகே, ஏரியா தான் கேட்டிருக்காங்க, ரெண்டு சைடும் கொடுத்துட்டாங்க. 4 × 3 12 இதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து என்ன பண்ணிடலாம்? OMRல ஷேர் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாங்க. அடுத்தது the area of the rhombus when both diagonals measuring 8 cm is. இரண்டு மூலை விட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன? ஸோ இதோட என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு மூலை விட்டத்தையும் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ a = 1/2 இன்ட்டு ஒரு டயகனல் வந்து 8, இன்னொரு டயகனலும் என்ன தான்? 8 தான். ஸோ இரண்டுமே என்னன்னு தான் சொல்லியிருக்காங்க? 8 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 is 2, 4 2s are 8. அப்போ 4 × 8 என்னங்க கிடைக்கும்? 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இந்த ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. முடிஞ்சுங்களா? அடுத்தது the area of the rhombus is 128 cm square and the length of one diagonal is 32 cm. The length of the other diagonal is. பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலை விட்ட அளவு என்ன? ஸோ பரப்பளவு ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு டயகனல் கொடுத்துட்டாங்க, இன்னொரு டயகனல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா தெரியும், ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ஸோ 128 = 1/2 இன்ட்டு ஒரு டயகனல் என்னதுங்க? 32 இன்ட்டு d2 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? 1 2 is 2, இது 1 2 is 2, மிச்சம் 1, 6 2s are 12. இப்போ என்ன பண்ணுவோம்? d2 அப்படியே வச்சுக்க போகிறோம். இங்கே வந்து 128 இருக்குது, இந்த 16 இங்கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு அப்படியே டிவிஷனுக்கு வருங்களா? ஓகே, இது வந்து என்ன பண்ணலாம்? 4 டேபிளே போயிடுவோமா? ஸோ 4 4s are 16, இது 3 4s are 12, 2 4s are 8 ஆச்சு. 1 4 is 4, 8 4s are 32. அவ்வளோதான். அப்போ இந்த d2 அப்படிங்கிறது என்ன வருது? 8 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 8 சென்டிமீட்டருங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்சு. இன்னும் இந்த 2 சம் தான். இந்த 2 சம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸும் முடியுது. எக்ஸசைஸ் 2.2 அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்.
அடுத்து 9th sum. The height of the rhombus whose area 96 meter square and side 24 meter is. பரப்பளவு 96 சதுர மீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்தாச்சு, ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ ஏங்கிற இடத்துல 96, பிங்கிற இடத்துல 24 இன்ட்டு ஹைச் வந்து அப்படியே இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா ஹைச் அப்படியே வச்சுட்டு 96/24ன்னு சொல்லிட்டு 24 அந்த பக்கம் நம்ம கொண்டு போயிடலாமா? சரி, இது என்னங்க பண்ணலாம், 4 டேபிள் போகலாமா? சரி, 6 4s are 24, இது 2 4s are 8, மிச்சம் 1 4 4s are 16, இது 1 6 is 6, 4 6 are 24, அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது நமக்கு, ஹைட்டு 4 மீட்டர், அவ்வளோதான். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 4 மீட்டர். அடுத்து 10வது கணக்கு. The angle between the diagonals of a rhombus is. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். ஸோ வந்து அதோட ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ராம்பஸ் அப்படிங்கிறதுக்கான படம் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதை நடுவில் வந்து பிரிக்கக்கூடியதான் இதோட, இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் இதோட கோணம், அதாவது ஆங்கிள் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இது எப்படி இருக்குது பார்க்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்மா இருக்கா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு, இங்கேயோ இல்லை இதுக்குள்ளேயோ என்ன இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு உள்ளுக்குள்ள ஒன்று வந்துருச்சுனாலே அது அப்வியஸாக என்னவாக தான் இருக்கும், 90 டிகிரியாக தானே இருக்கும், அவ்வளோதாங்க. ஸோ இதோட கோணம், இதோட ஆங்கிள் வந்து என்ன கிடைக்குது நமக்கு, 90 டிகிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7th ஸ்டாண்டர்டில் என்ன பார்த்தோம், பேரலோகிராம் பார்த்தோம், இப்போ ராம்பஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 2 டாபிக் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.